நண்பர்களே, இமிகிரேஷன் ஆலோசனைகள், மிக முக்கியமான ஆலோசனைகளை யோகராஜா ஜெயகாந்த் லோயர் எங்களோடு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் நாம் அவரோடு பல முக்கியமான விடயங்களை நாம் பேசுவோம். சரி, இப்ப இங்கிலீஷ் தெரியாதவர்களுக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காதா? இங்கிலீஷ் தெரியாதாக்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காதா என்றது நீங்க கேட்கறது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான் கேட்கறீங்க. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்ன்றது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்ன்றது அது ஒரு பயணத்துக்கான ஆவணம். பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எப்பயும் எடுத்துக்கொள்ளலாம். ஆறுன்னு சொன்னால் அவர்கள் முதலாவது பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரித்தானிய பிரஜையாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரித்தானிய பிரஜையா ஒருவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய மொழி தெரிஞ்சிருக்க வேண்டியது என்பது ஒரு சாதாரண தேவைப்பாடு. ஒருவர் அந்த நாட்டின் பிரஜையா இருப்பதற்கு அந்த நாட்டின் மொழி என்றது நிச்சயமாக தெரிந்திருக்கணும். இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயம், முதல்ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குதா? ஆரம்பத்துல இருந்தே இருக்குதா அல்லது ஆரம்பத்துல இலகுவாக விட்டார்களா? இல்லை, இது ஆரம்பத்திலே இருந்தே இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அது இலகுவாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது கடினமாகி கொண்டு செல்கின்றது. அதாவது இப்போ A1, A2, B1, B2ன்னு சொல்லி அது இந்த தராதரங்களை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த ஆங்கில தேவைப்பாடுகளை அதிகரித்து கொண்டு போகிறார்கள். அதுதான் அதில் உண்மையான விஷயம். ஆனால் இந்த 65 வயதை அவர்கள் பூர்த்தி செய்வார்களாக இருந்தால், எவராவது 65 வயதை பூர்த்தி செய்வார்கள், அவர்கள் அந்த ஆங்கில தேவைப்பாட்டை பூர்த்தி செய்ய தேவையில்லை என்பது ஒரு விதிமுறையாக இருக்கின்றது. அடுத்த மெடிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் எடுத்து கொடுத்தால், உண்மையான மெடிக்கல் பிரச்சனை இருந்தா லேர்னிங் டிஃபிகல்டி சில பேருக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அதை நிரூபிச்சாலும் உண்மையில் அது அவ்வாறான, அதாவது லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருந்து அதை நிரூபிப்பார்களா இருந்தால் அதை பரிசீலித்துக் கொண்டு அவர்களுக்கான அந்த பிரஜா உரிமை வழங்குவதற்கு அரசாங்கம் பின்னிற்பதில்லை. பொதுவாக அது பிரித்தானியாவிலே பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு இலங்கை ஒருவருக்கு பிறந்த குழந்தையாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருந்தால் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் பொதுவானது தான். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் பொதுவான விடயம் தான். அந்த வகையிலே அதை பரிசீலிப்பார்கள். ஆனால் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். என்னுடைய ஒரு கிளையண்ட்டுக்கு நடந்த விடயம், அவருக்கு கண் பார்வையிலே பெரிய குறைபாடு இருந்தது. கண் பார்வை கண்ணாடிகள் போட்டும் சரி வராது. மிகவும் குறைவான ஒரு பார்வை தான் அவருக்கு இருந்தது. அந்த சான்றிதழ்கள் எல்லாம் இருந்தது. அதனை வைத்துக்கொண்டு விண்ணப்பித்த பொழுது அரசாங்கம் அறிவித்த, அதாவது குடிவரவு திணைக்களத்தினாலே அவர்களுக்கான வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன சொன்னால், அவர்கள் அவ்வாறு இருந்தால் அவர் கண் பார்வையற்றவர்களுக்கான செய்ய சொன்னாங்களா? அந்த எக்ஸாமே செய்துதான் அவர் வர வேண்டும் என்றுதான் அவர்கள் வைக்கப்பட்ட அந்த தேவைப்பாடு. பாருங்க, முதல்ல அவ்வளவு இறுக்கமா இருக்கே, நான் அப்படி கேள்விப்படல இல்லையா? நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப அந்த முறையில செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கில தேவைப்பாடுகள் அல்லது அந்த அந்த ஒரு பிரஜா உரிமை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் யாரை விரும்புகின்றது என்ற விடயத்திலே அவர்கள் இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றி வருகின்றனர். அதுதான் உண்மை. ஏற்கனவே நாங்கள் ஒரு எபிசோட்ல பேசியிருந்தோம், விமான நிலையத்துல அகதி அந்தஸ்து கேட்கலாம். ஆனால் விமான நிலையத்துல வைத்து பிடித்து திருப்பி அனுப்பி விடுவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா? அது நிச்சயமா பலருக்கு அவ்வாறான பயம் இருக்கிறது. அந்த பயம் காரணமாகத்தான் பலர் விமான நிலையத்திலே இந்த அகதி கோரிக்கை முன்வைக்காமல் வெளியிலே வருகின்றார்கள். உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், விமான நிலையத்திலே வைத்து திருப்பி அனுப்புவது என்பது நீண்ட காலத்துக்கு முன்னால் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோசஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது. அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த விமான நிலையத்திலே நாங்கள் அகதி கோரிக்கை முன்வைத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த முதலாவது அந்த நேர்முக தேர்வை நடத்துவார்கள். அந்த நேர்முக தேர்விலே இவருடைய அந்த ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது இவர் நாட்டுக்கு திரும்பி சென்றால் இவருக்கு பிரச்சனை இருக்கு என்று இவர் சொல்லுகின்ற விடயம் ஏற்றுக்கொள்வதில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அல்லது இவர் சொல்வது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கின்றது என்ற விடயங்கள் அவர்களாலே உணரப்படுமாக இருந்தால், அவ்வாறான அந்த கேஸ்களை அவர்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணினார்கள். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணினால் அவர்களை தடுத்து வைத்து, தடுப்பு முகாமிலே வைத்து அடுத்த இன்டர்வியூவை உடனடியாக நடத்தி, அதிலே அவர்களுக்கு அதாவது மேல்முறையீட்டு அனுமதி கிடைத்தால் உடனடியாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கும் கொண்டு சென்று அங்கேயும் உடனே தீர்ப்பை பெற்று அங்கே வைத்து அவர்களை உடனடியாக நாடு கடத்துகின்ற சூழ்நிலைகள் நீண்ட காலத்துக்கு முன்னர் நடைமுறையில் இருந்தது. ஆனால் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் பல்வேறு சட்ட வழக்குகளின் ஊடாக அவை இல்லாமல் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் இல்லை. இல்லாத பட்சத்திலே அவர்கள் இந்த விமான நிலையத்திலே அவர்கள் எப்பொழுது ஒரு பிரித்தானிய அதிகாரியை முதல் சந்திக்கின்றாரோ அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்பது ஒரு சட்ட தேவைப்பாடாக இருக்கின்றது. அதை செய்வாராக இருந்தால் அவருடைய அந்த
கேஸ், அதாவது அவருடைய வழக்கு வந்து மிகவும் நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அவர் அந்த இமிகிரேஷனை தாண்டி வந்து அதன் பின்னர் 2-3 நாட்களோ அல்லது 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ அல்லது 1 வருடம் கழித்தோ போய் அகதி கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அந்த கோரிக்கை முன்வைப்புக்கான காரணம் பரிசீலிக்க எடுக்கும் பொழுது இவர் விமானத்திலே சொல்லாமல் உள்ளே வந்து இவ்வளவு காலந்தாழ்த்தி செய்வது என்பது இவருடைய அந்த கிரெடிபிலிட்டி, இவருடைய நம்பகத்தன்மையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது அவருடைய அந்த ஒட்டுமொத்த வழக்கையுமே சில வேளை பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே எவரும் பயப்பட தேவையில்லை விமான நிலையத்திலே அவர்களுடைய பிரச்சனையை சொல்வதில். ஏனென்று சொன்னால் யாருமே அவரை கட்டாயப்படுத்தி பிடித்து அவருடைய எந்த நாட்டிலே அவர் உயிருக்கு ஆபத்தோ அந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலை தற்போது நடைமுறையில் இல்லை, அல்லது அவரை கொண்டு சென்று தடுத்து வைக்கின்ற நடைமுறையும் இல்லை. அவருக்கு பிரித்தானியாவிலே தங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது இடவசதிகள் இல்லை என்று சொன்னால் அல்லது முகவரிகள் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் அவர்களுக்கான குடியுறவு திணைக்களம் அவர்களுக்கான அந்த தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவரை அந்த இடத்திலே தங்க வைப்பார்கள். அதன் பின்னர் அவர் வேறு யாருடன் தொடர்பு கொண்டு அவர் தனியார் தங்குமிடங்களுக்கு செல்வதற்கு விரும்பினால், வேறு யாருடன் செல்ல விரும்பினால் அந்த விடயத்தை நிச்சயமாக கோமோவிஸுக்கு அவருடைய லீகல் அட்வைசர் ஊடாக, அதாவது சட்ட ஆலோசகர் ஊடாக உடனடியாக அறியத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கும் சொல்லாமல் அந்த ஹோட்டலில் இருக்கின்ற முன்னுக்கு இருக்கின்ற அந்த ரிசப்ஷனிஸ்ட் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு கனவியர் போய் அவருடைய அந்த விண்ணப்பங்கள் தற்பொழுது விட்ரோ பண்ணப்பட்டிருக்கின்றது, அவருடைய மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது கோமோவிஸுக்கு, அவர்கள் எங்கு இருக்கின்றது தெரியாது. எனவே அவ்வாறான இந்த விடயத்திலேயும் இந்த அகதி கோரிக்கையால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் அகதிகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்களா? இப்பொழுதும் அகதியில் ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிறார்கள் சொல்ற மறுமொழிக்கு நான் சொல்லலாம் இருந்துச்சுன்னா அது கோமோவிஸின் ரெக்கார்ட்ஸில் அது இருக்கும். ஆனால் அகதி கோரிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் இப்போ கோமோவிஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கோ அல்லது 6 மாதத்துக்கு அவர்கள் வெளியின்ற அந்த அறிக்கைகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்து அகதி கோரிக்கையால் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. இப்போ இதில் முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அகதி கோரிக்கைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ கோமோவிஸ் வந்து அல்லது இல்லை பிரித்தானிய அரசாங்கம் என்ன செய்தன்னு சொன்னால் பிரித்தானியாவை ஒரு வருமானம் அட்டுகின்ற நாடாகவோ அல்லது இதனை ஒரு வசதி தேவைக்காக வந்து தங்குகின்ற நாடாகவோ எவரும் பாவிக்க கூடாது என்ற ஒரு மனநிலையின் அடிப்படையில் அவர்கள் சட்டங்களை சீர்திருத்தம் செய்து சட்டங்களை இறுக்கப்படுத்தி கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே உலகத்திலே தங்களுடைய நாடுகளிலே பிரச்சனை, அவர்கள் அங்கே உயிர் வாழ முடியாது, அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்பவர்களுக்கு இங்கே இருக்கப்படுகின்ற சட்டங்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்கள் உயிர் தான் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் இங்கே 20 வருஷம் இருந்தால் பிறகுதான் அவருக்கு பிஆர் கிடைக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டால் காணும் என்ற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அகதி கோரிக்கையாளர் வரவு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த தங்களுடைய வசதியான வாழ்வை நோக்காக கொண்டு அகதி அந்தஸ்தை காரணமாக காட்டி இங்கு வருவதற்கு யாரும் முயற்சிக்கின்ற அந்த முயற்சிகள் தற்பொழுது குறைவடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொன்னால் அவர்களுடைய அந்த நிரந்தர பதிவு அல்லது அவருடைய நீண்டகால பதிவு என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து ஒர்க் பெர்மிட்ல வந்துட்டாங்க. வந்தால் ஒரு கடைக்கு ஒர்க் பெர்மிட்ல வந்தார்கள், ஒரு கடையில வேலை செய்தார்கள், திரும்ப அந்த கடையில இருந்து இன்னொரு கடைக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணினார்கள் அந்த ஒர்க் பெர்மிட்டை. இந்த இது சிக்கலாகுமா? இது எப்பல இருந்து இது ஆரம்பிக்கும் அவர்களுக்கு? உதாரணத்துக்கு முதல் கடையில வேலை செஞ்ச நாள்ல இருந்தா அல்லது அடுத்த கடையில வேலை செய்த நாள்ல இருந்தா எப்ப இது ஆரம்பிக்கும்? அல்லது பேசிலி போட்ட நாள்ல இருந்தா அவர்களுக்கு 5 வருடங்கள்? இல்ல 5 வருடங்கள் என்பது வந்து இப்ப அவருக்கு ஏற்கனவே அவர் ஒரு 5 வருட விசாவிலே அவர் ஸ்கில் ஒர்க் விசாவிலே ஒருவர் வந்திருப்பாரா இருந்தால் அவர் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த 5 வருடம் பூர்த்தியாகும் பொழுது அவர் இந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேலை செய்த காலப்பகுதியிலே அவருக்கு அந்த நிறுவனத்திலே தொடர்ச்சியாக அவருக்கு சம்பளங்கள் வழங்கப்படவில்லை அல்லது ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக அவர் இன்னொரு ஸ்பான்சரை கண்டுபிடித்து அந்த ஸ்பான்சரிலே அவர் வேலைக்கு அவருடன் இணைந்து அவர் அந்த விண்ணப்பத்தை செய்து தன்னுடைய தொழிலை வேலை செய்யும் இடத்தை அவர் மாற்றியிருப்பாராக இருந்தால் அவர் அங்கே அந்த மீதி காலத்தை அவர் அங்கே கழிக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே 5 ஆண்டுகள் ஸ்கில் ஒர்க் விசாவிலே எந்த விதமான கேப்ஸும் இல்லாமல், அதாவது இடைவெளிகள் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கே இருந்திருப்பாரா இருந்தால் அவர் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்யும் பொழுது, அதாவது ஸ்கில் ஒர்க் ரூட்டிலே 5 ஆண்டுகளை எப்போ பூர்த்தி செய்கின்றாரோ அந்த சந்தர்ப்பத்திலே அவர் நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் தற்போது இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில். அது மிகவும் முக்கியமான விடயம். நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. இப்ப இருக்கின்ற நிலைமையில வந்து இதேதான் கேர்டேக்கர்ஸுக்குமா?
கேர்டேக்கர்ஸுக்கும் தற்போதைய நிலைமையிலே அதுதான். ஓகே, அடுத்த கப்பல்ல வந்தவர் அல்லது கண்டெய்னர்ல இங்க உள்ளுக்கு வாரார், இவங்களுக்கு ILR கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அதாவது என்னன்னு சொன்னால் இந்த ILR என்ற விடயத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த பிரஜா உரிமைக்கு விண்ணப்பித்துக்கு இருந்தது போல ILRக்கும் அவர்கள் இந்த கிரிமினாலிட்டி என்ற விடயத்தை பார்ப்பார்கள். அந்த கிரிமினாலிட்டியிலே அவர்கள் கொலை, கொள்ளை, பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ட்ரங்க் அண்ட் டிரைவ்ஸ் தொடர்பான பிரச்சனைகள், இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் செலுத்துவதற்கான பிரச்சனைகள், இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு அவர்களுக்கு அந்த 5 ஆண்டுகளிலே அவர் பூர்த்தி செய்வாராக இருந்தால், அதாவது அகதி கோரிக்கை என்றால் அகதி கோரி 5 ஆண்டு பூர்த்தி செய்தால் 5 ஆண்டு முடிய அவருக்கு கொடுக்க மாட்டார்கள் அந்த இதை, அதாவது நிரந்தர உரிமை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் திருப்பி இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு அதை புதுப்பித்து கொடுப்பார்கள். அவர் அந்த 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்த பின்னர் தான் அவர் அந்த நிரந்தர உரிமைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த சூழ்நிலை இப்ப பிரஜா உரிமைக்கு அதை இறுக்கமாக்கி இன்னும் குடிவரவு தொடர்பான விடயங்களையும் அதுக்குள்ளே உள்வாங்கி விட்டார்கள். குடிவரவில் இவர் போட்டால் வந்திருந்தால் அவர் பிரஜா உரிமை எடுக்க முடியாது, களவா லொரியில எடுக்க முடியாது என்றதை உள்வாங்கி விட்டார்கள் நன்னடத்தை என்ற அடிப்படையிலே. அதே போல இந்த நிரந்தர உரிமைக்கு இதுவரை அவ்வாறான சூழ்நிலை அவர் கொண்டு வரவில்லை, இந்த குடிவரவு தொடர்பான விடயங்களை அடிப்படையாக கொண்டு நன்னடத்தையை தீர்மானிப்பதில். ஆனால் அதை இருக்கினபடியால் இதை அவ்வாறு வைத்திருப்பார் நினைக்கின்றேன். ஆனால் சொல்ல முடியாது, சில வேளைகளிலே அல்லது புதிய அரசாங்கம் பதவிக்கு வரும் பொழுது அந்த நன்னடத்தை என்ற விடயத்திலே இந்த கப்பலிலே வந்தவர்கள் நிரந்தர உரிமை பெற முடியாத சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்டினுடைய நிலைமைகள் அல்லது அரசியல் போக்குகள் மிகவும் இறுக்கமான சூழ்நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்ற சூழ்நிலையில் அந்த படகு மூலம் வருபவர்கள் அல்லது இந்த லோரி மூலம் வருபவர்கள் ஏன் அதாவது சரியான ஆவணமின்றி இந்த நாட்டுக்குள் நுழைவர்கள் அல்லது வேறு யாருடைய ஆவணத்தையும் பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைந்தவர்கள் போன்ற அனைவருக்குமே அவ்வாறான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போது வரை ஒருவர் தன்னுடைய சொந்த ஆவணம் அல்லாமல் வேறொரு ஆவணத்தை பயன்படுத்தி, பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பயணிக்க முற்படுகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படுவாராக இருந்தால் அவருக்கு அந்த நிரந்தர உரிமை என்பது 10 ஆண்டுகள் தான் வழங்கப்பட்டு வருகின்றது. அது போன்ற சூழ்நிலை அனைவருக்கும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தற்போதைய அந்த கால நிரந்தர உரிமைக்கான காலத்தின் அடிப்படையில். ஆனால் நிரந்தர உரிமை காலம் நீட்டிக்கப்படும் பொழுது அல்லது நீட்டிக்கப்படுமாக இருந்தால் இவர்களுக்கான நிரந்தர உரிமை காலம் மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் அவர்களுடைய அந்த திட்டத்தின்படி அகதி கோரிக்கையாளர்களுக்கு சாதாரணமாகவே அதனை 20 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கு 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான தீர்மானங்களோடு தான் அல்லது அந்த முன்மொழிவுகளோடு தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ ஒரே விஷயம் பெனிஃபிட்டுக்காகத்தான், அப்படித்தானே? பெனிஃபிட்டுக்காக என்றது விடயத்தை அவர்கள் சும்மா பொதுவாக அதாவது மீடியாவிலே அல்லது வேறு இடங்களிலே கதைத்தாலும் அவர்களை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சனப்பரம்பல் அல்லது குடிசன பரம்பல் என்பது வெளியார், அதாவது குடிவரவாளர்களினுடைய குடிசன பரம்பல் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அது சாதாரண வாழ்க்கை, அதாவது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கின்ற பிரித்தானியர்களுடைய சாதாரண வாழ்க்கைகளிலே, அவர்களுடைய அந்த கலாச்சார வாழ்க்கைகளிலே, அவருடைய வாழ்க்கை முறைகளிலே பல்வேறு மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களிலே அதை சென்றால் பிரித்தானியான்னு கூட சொல்ல முடியாது. நாங்கள் எங்க நிற்கிறோம்னு நாங்களே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவ்வாறான சூழ்நிலைகள் பிரித்தானிய மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வையும் ஒரு ஒரு கடுமையான ஒரு சிந்தனையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. அவைகளும் இந்த அரசியல் தாக்கங்கள், அவ்வாறான சிந்தனைகள் இந்த பிரித்தானிய மக்கள் மத்தியில் ஏற்படும் பொழுது அவை அரசியலிலே பலமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த தாக்கங்கள் தான் இந்த அரசியல் முடிவுகளிலே அல்லது அரச தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலிப்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா யூகேல மட்டும் இல்லையே, கனடாவிலேயும் இதே பிரச்சனை தானே. ஒரு இடத்துல போய் நின்றா தனிய ஒரு குழுமத்தினர் மட்டுமே இருக்கிறார்கள் இல்லையா? சைனீஸ் ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறார்கள், இந்தியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இப்ப இது எல்லா இடமும் இதே நிலைமை தானே இருக்குது. இல்ல, அதான் நீங்கள் சரியா பாத்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் அகதி கோரிக்கையாளர்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு உண்மையிலேயே தங்களுடைய சொந்த நாட்டிலே இருக்க முடியாது என்று வந்தவர்களாலே இந்த நாட்டுக்கு பெரிதாக பிரச்சனை வருவது குறைவு. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களோட சொந்த நாட்டை விட்டு தங்களுடைய சொந்த பூமி, காணி பூமி, வளவு, குடும்பம் எல்லாத்தையும் விட்டு இங்கே வருபவர்கள் தங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். என்னென்னு சொன்னால் இந்த நாடு தங்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கின்றது, தங்களுக்கு வாழ்வு வந்திருக்கின்றது என்ற ரீதியிலே அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினரும் அவ்வாறு செயற்படுவார்கள். ஆனால் இந்த
வேறு மார்க்கங்களூடாக, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சில்வர்க்கரை சொல்லலாம், ஹோம்பர்க்கரை சொல்லலாம், அவ்வாறு வேறு வேறு மார்க்கங்களூடாக இந்த நாட்டுக்குள்ளே உள்நுழைபவர்களுக்கு அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த நாட்டிலிருந்து எவ்வளவு தங்களால் உழைத்துக் கொள்ள முடியும், தங்களால் ஏர்ன் பண்ண முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அப்போ இந்த நாட்டிலே விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்கள் இந்த நாட்டிலிருந்து எவ்வளத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பவர்களிடையே வேறுபாடுகள் இருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த வேறுபாடுகள் பெருசாக பிரச்சனை இருக்கவில்லை. நீங்கள் கனடான்னு சொல்லி குறிப்பிட்டீங்கன்னா கனடாவில் கூட இதே பிரச்சனை தான். என்னன்னு சொன்னால் அங்கேயும் கடந்த இருந்த பிரதம மந்திரி இலகுவாக அனைவருக்கும் இந்த விசாவை வழங்குவதற்கான தீர்மானங்கள் எடுத்த காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அங்கேயும் போய் நிற்கின்றார்கள். அதே போல பிரான்ஸ், எல்லா நாடுகளிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. அதனால் எல்லா நாடுகளிலுமே இந்த சுதேசம் என்ற ஒரு சிந்தனை மேலோங்கி வருகின்றது. அதாவது தங்களுடைய நாடு, தங்களுடைய நாட்டின் கலாச்சாரம், தங்களுடைய மக்கள் இவை இந்த குடிவரவாளர்களால் பாதிக்கப்படுகின்றது என்ற ஒரு சிந்தனை அனைத்து நாடுகள் மக்கள் மத்தியிலுமே மேலோங்கி வருவதுதான் எல்லா நாடுகளிலுமே அரசியல் மாற்றங்களும், அரசியல் புதிய வரவுகளும், அரசியல் கட்சிகளுடைய அந்த பின்னடைவுகளும் காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பிஆருக்கும் ஐஎல்ஆருக்கும் என்ன வித்தியாசம் லோயர்? ரெண்டுமே ஒன்றுதான். அதாவது நீங்க செட்டில்மெண்ட் சொன்னாலும் சரி, பெர்மனன்ட் பிஆர்னு சொல்றது பெர்மனன்ட் ரெசிடென்ட், அடுத்தது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன். அதாவது கால வரையறையற்ற வதி உரிமை என்றதான் அது தமிழா சொல்லலாம். இவை அனைத்துமே ஒரே பெயர் தான். இது காலத்துக்கு காலம் பயன்படுத்தப்பட்ட வேறு வேறு பெயர்கள். இப்பொழுது எல்லாமே ஒன்றுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு ஐஎல்ஆர் என்ற அந்த பெயருக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்போதும் இந்த பிஆர் என்று சொல்லும், செட்டில்மெண்ட் என்று சொல்லும் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது, இருந்தால் இங்கு அவருக்கு சிட்டிசனுக்கு பிரச்சனையா? அதுல என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னால், இப்போ டு யூ ஹேவ் எனி கிரிமினல் கன்விக்ஷன்ஸ் என்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுல ஒரு ஜென்யூனிட்டி என்றது சொல்லி நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அங்கே ஒரு கன்விக்ஷன் இருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும். அவருக்கு இருக்குமா இருந்தால், அவருக்கு பிரித்தானியாவில் இருக்கான்னு சொல்லி கேட்கறது அல்ல, அவருக்கு எங்கே இருந்தாலும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும். ஆனால் இப்போ அவர்கள் அதை அந்த அந்த கிரிமினாலிட்டி அல்லது அவர்கள் இப்போ இலங்கை அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ் செய்தவர் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஒருவர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர் லஞ்சம் கொடுத்தோ ஏதோ வழியில் இந்த நாட்டை விட்டு தப்பி இங்கே வந்திருப்பாரா இருந்தால் அவர் அதை தன்னுடைய நேர்முகத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் திரும்பி போனால் அந்த சட்டம் தான் அவருக்கு எதிராக திருப்பி வரப்போகின்றது. இருந்தாலும் அது அவருடைய இங்கத்தைய அந்த விசா நடைமுறைகளிலேயோ அல்லது அவருடைய அந்த பிரஜா உரிமையிலேயோ அல்லது அந்த வறுமையிலேயோ பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொன்னால், அது அவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட தேவையற்ற விதத்தில் அல்லது திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறதால அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொன்னால், அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார் தன்னுடைய நேர்முக தேர்வில். இப்ப 2021 மாணவர் விசால ஒருத்தர் 4 வருடங்களுக்கு இங்க யூகேக்கு வந்திருக்கிறார். இப்ப பிஎஸ்டபிள்யூல இருக்கிறார். இவருக்கு பிஆருக்கு விண்ணப்பிக்க எத்தனை வருஷங்கள் எடுக்கும்? 2021 வந்தார். தற்போது இப்ப இருக்கிற நிலைமையின்படி அவருக்கு அவர் 10 வருஷம் பூர்த்தியாகும் பொழுதுதான், அதாவது அவர் 10 வருஷம் தொடர்ச்சியாக எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் ஒரு விசாவிலே இருந்திருக்க வேண்டும். அந்த விசா அவர் அதாவது ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கலாம், பிஎஸ்டபிள்யூல இருக்கலாம். அதன் பின்னர் அவர் ரிசர்ச் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போகலாம், ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போகலாம். அப்போ அவ்வாறு போவாராக இருந்தால் அவர் அந்த 10 வருஷ காலப்பகுதியை அவர் பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கிட்ட பிரைவேட் லைஃபின் கீழே, லாங் ரெசிடென்ஸின் கீழே அவர் நிரந்தர வதிரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். தற்போது பிஆர் கிடைச்சிடுது. இப்ப இ விசாவில ரெஃப்யூஜி என்றா பதிஞ்சிருப்பார்கள் இங்க. அப்ப அவர் ஓகே இ விசா கிடைச்சிடுது, அவருக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுது. ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு அவர் இலங்கைக்கு போகலாமா? ரெஃப்யூஜியை சம்பந்தமா கேக்குறீங்களா? இப்ப அகதி அவருக்கு இ விசா கிடைச்சிடுது, அவர் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிட்டு தானே ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், அவர் ஹை கமிஷனுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகலாமா?
ஓகே. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி முதலாவது கேள்வியிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் அகதி அந்தஸ்து கோரும் பொழுது, ஒருவர் அகதி அந்தஸ்து கோரும் பொழுது, அவர்ட்ட முதலாவது அவர்கள் கேட்பார்கள், "உன்னுடைய எப்படி இங்க வந்த நீ? உன்னோட பாஸ்போர்ட் இருக்கான்னு?" கேட்பாங்க. அதுல அடுத்த கேள்வி வந்து, "பாஸ்போர்ட் இப்ப நாங்க கேட்டா, நீ அந்த பாஸ்போர்ட் எங்களுக்கு தரக்கூடியதா இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு." அப்ப இவர் அந்த பாஸ்போர்ட் தரக்கூடியதா இருக்குமான்னு கேட்டால், அவர் ஆமான்னு சொன்னாருன்னு சொன்னா, அவர் அந்த இன்டர்வியூ முடியக்குள்ள அவர்ட்ட அந்த பாஸ்போர்ட்ட கோமோஸ்ட்ட ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்த பிறகு அவருடைய அந்த வழக்கு வந்து பரிசீலிக்க எடுக்கப்பட்டு பரிசீலனையில் இறுதியில் அவருக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டால் அவருக்கு வந்து அகதி அந்தஸ்து கொடுப்பார். கொடுத்து முடிந்த பின்னர் சாதாரணமாக என்ன செய்வான்னு சொன்னால், இவற்ற தேவைப்பாடுகள், அதாவது இவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்கள், எல்லா டாக்குமெண்ட்ஸும் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு கோமோஸ் திருப்பி அனுப்பும். இவருக்கு அனுப்பின பிறகு இவர் வந்து டிராவல் டாக்குமெண்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க வேண்டும். அப்ப இவர் டிராவல் டாக்குமெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அதிலே இருக்கின்றது இவருடைய நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை இவர் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் ஹோம் ஆஃபீஸுக்கு, அந்த டிராவல் டாக்குமெண்ட் அப்ளிகேஷனோட சேர்த்து. இவர் அதை ஒப்படைக்காமல் இவர் வச்சிருப்பாரா இருந்தா அது வந்து ஒஃபென்ஸா மாறிடும். ஒப்படைக்காட்டி நிச்சயமாக அவருக்கு டிராவல் டாக்குமெண்ட் கிடைக்காது, ஹோம் ஆஃபீஸ் அனுப்ப சொல்லும். இன்கேஸ் ஹோம் ஆஃபீஸின் மிஸ்டேக்கால கூட ஓகே அவை அதுக்கு கேர் பண்ணாமல் டிராவல் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இவர் ஓகே டிராவல் டாக்குமெண்ட் வச்சு போட்டு ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஸ்டில் வெளியிட்டன்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்லுவோம் அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு போகிறாருன்னு சொன்னால் அதோட அவர்கிட்ட லைஃப் முடிஞ்சிடும். என்னன்னு சொன்னால், அவர் கமிட்டட் அண்ட் ஆஃபென்ஸ் 2 டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணது. 2வது வந்து அவர் எந்த நாட்டுக்கு போனால் தனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரோ அந்த நாட்டுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். 2 அடிப்படையில் அவர் வந்து அவருடைய அகதி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அவர் மட்டும் நாடு கடத்தப்படுவார். 2படியால் யாராவது அகதி அந்தஸ்து கோடி அகதி ஏற்கப்பட்டு அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டால் நிச்சயமாக அவருடைய சொந்த நாட்டு பாஸ்போர்ட்டை, இலங்கை என்றால் இலங்கை பாஸ்போர்ட்டை அவர் ஹோம் ஆஃபீஸுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். டிராவல் டாக்குமெண்ட் என்றால் டிராவல் டாக்குமெண்ட் மட்டும்தான் பாவிக்க வேண்டும். அவர் சொந்த நாட்டு பாஸ்போர்ட்டை பாவிக்கவே கூடாது. அப்ப நீங்க சொல்றீங்க என்னன்னா, இது வந்து ஒஃபென்ஸ் திருப்பி அனுப்பப்படக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குதுன்றீங்களா? நிச்சயமா திருப்பி அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். என்னன்னு சொன்னால், அது வந்து அவர் முதலாவது அவர் செய்த வேலை 2 ஆவணங்களை பயன்படுத்தி இருக்கிறார், 2 டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி இப்போ அவர் இலங்கைக்கு போயில அவர் இங்கே இருந்து ட்ராவல் டாக்குமெண்ட்டில் ஒருக்கா போயிட்டு வரார், சுவிஸுக்கு போயிட்டு வரார் 2 வைப்பம். அதுக்கு பிறகு அவர் வந்து இங்கே எங்கே சிங்கப்பூருக்கு போயக்குள்ள இலங்கை பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி போயிட்டார். இது அவருக்கு தெரியாமல் செய்துட்டாருன்னு ஒரு கதைக்கு வைப்போம். அப்போ சரியாமல் செய்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இவர் வந்து 2 தடவை இவர் போயிட்டு வரைக்குள்ள இங்கே இமிகிரேஷன்லேயே அது பதிவாகிவிடும். ஒருக்கா அவர் டிராவல் டாக்குமெண்ட் பாவிச்சிருப்பார், ஒருக்கா இது பாவிச்சிருப்பார். அதுக்கு பிறகு வந்து இவர் அடுத்த இங்கே வந்த பிறகு இவருக்கு அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். இவர் 2 டாக்குமெண்ட் ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லி இவர் அதுக்கான சரியான காரணங்கள் கொடுத்து, உண்மையான தெரியாது, நான் வச்சிருக்கிறது தெரியாது, நீங்கள் தான் திருப்பி அனுப்பினீங்க, அதால் பயன்படுத்திட்டேன்னு சொன்னால் சில வேளைகளிலே அவருக்கான அந்த மன்னிப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பிரஜா உரிமை எடுக்க போகும்பொழுது இது மிகவும் பிரச்சனையான விடயமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்த வந்து இப்ப ஒரு பிள்ளைய வந்து இங்க எடுத்தாச்சு, இலங்கையில இருந்து இங்க டிபெண்டன்ல எடுத்தா பிறகு இங்க 2 நாள் கழிச்சு 18 வயது ஆகிட்டுது. அப்ப அந்த சூழ்நிலையில 25/4/2028க்கு ஒருவருக்கு ரெனியூவல் இருக்குது. ஆகவே இப்ப மகள் வந்து டிபெண்டன்ல இருப்பாவா தனியே இருப்பாவா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இல்லை, அவ டிபெண்டன்ட் சொல்லி சொன்னால், நான் நீங்கள் விண்ணப்பத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அந்த ஆணோ பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை தற்பொழுதும் டிபெண்டனாகத்தான் இருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதாவது கற்று நடவடிக்கையில் இருக்கின்றா, பல்கலைக்கழகத்தில் சென்று கொண்டிருக்கிறா, எங்கள்ட தான் டிபெண்டனாக இருக்கிறா, அவோ தானாக ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை, அவோ வேலைக்கு போகலை, அவ வருமானம் இல்லை, அவோ வந்து திருமணமாகவில்லை போன்ற விடயங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கும். அவ்வாறு நிரூபிக்கும் பொழுது அவருக்கு ரினியூ பண்ணி கொடுப்பார்கள், அதில் பிரச்சனை இருக்காது. இப்ப பஸ் கட்டணம் செலுத்தாம பிடிபடுறது, ரயில்ல வந்து போற ஒய்சர் கார்டை வைக்காம பிடிபடுறது, இதெல்லாம் பிஆருக்கு பிரச்சனை ஆகுமா?
அதான் நான் சொன்னேன். பிஆர்ன்றது வந்து தற்போதைக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. கொஞ்சம் இதோட ஒப்பிடக்குள்ள, அதாவது என்னத்தோடங்கட பிரஜா உரிமையோட ஒப்பிடும்பொழுது இந்த ஐஎல்ஆர் என்ற விடயத்தில் வந்து கொஞ்சம் தளர்வுகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் மிகவும் சரியாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அந்த கேள்வி ஒன்று இருக்கின்றது. இப்போ நீ உனக்கு ஏதாவது பெனால்ட்டி இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கின்றது. அப்போ நான் அன்றைக்கு முதல் நடந்த ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் பார்க்கிங் டிக்கெட் சம்பந்தமா. அதனாலதான் நான் இதை உங்கள்கிட்ட கேட்டேன். அப்ப அந்த பார்க்கிங் டிக்கெட்ஸுக்கே நாங்க குறிப்பிட வேண்டும்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா நாங்க ரெயின் டிக்கெட் பே பண்ணா போன சம்பந்தம் சொல்லாம முடியல. அது சொல்லத்தான் வேணும். அதுல சொல்லும் பொழுது அவர்கிட்ட ஏனைய விடயங்கள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு பார்க்க இவர் வந்து ஒரு நன்னடத்தை அற்றவர் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அந்த அதிகாரி வருவாரா இருந்தா அவருக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா தானே இருக்கும். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் அதான் பாயிண்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் போறது எல்லாம் வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக அவர்கள் இதுவரை பார்க்கல. இந்த ஐஎல்ஆர் என்ற விடயத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஒரு குற்றச்செயலாக பார்க்கின்றார்கள். நாங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். குறிப்பிடும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அது அவருக்கு அந்த ஒரு தவறலாக நடந்த விடயமாக கருத்தான் நாங்கள் அதுக்குரிய இதுகளை செய்கிறோம். ரெண்டபடியாக அது ஓகே. ஆனால் ட்ரங்க் அண்ட் டிரைவோ அல்லது இந்த லைசன்ஸ் இல்லாமல் விடுறது அல்லது இன்சூரன்ஸ் இல்லாமல் விடுறது வந்து இந்த பாயிண்ட்ஸ் போகிற விடயத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்ளல. ஏன்னா அதுக்கும் பாயிண்ட்ஸ் போகும் தான். ஆனால் அது வந்து குற்றச்செயலுக்குள்ளே சேர்ந்து விடும். லோயர், இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்ப வந்து இந்த நாட்டுக்கு ஒருவர் வந்துட்டார், கணவனோ மனைவியோ இந்த குடும்ப வன்முறைக்கு உள்ளானால் இது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூட் என்ற ஒரு விஷயம் இருக்குதா? அதன் ஊடாக அவர்கள் அந்த விசாவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன பதில்? உண்மையிலே அது அவ்வாறான ஒரு விடயம் இருக்கின்றது தான். அது எப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய துணையை, அது கணவனோ மனைவியோ, உங்களோட துணையை நீங்கள் அந்த கேட்ட கேள்வியிலே விளங்கி கொண்ட விடயம் என்று சொன்னால் அவர் துணையோடு இங்கே இணைந்து கொள்கின்றார். அந்த துணைக்கு ஒரு நிரந்தர பதிவுரிமை இல்லை. அவர் ஒரு அதாவது உள்நுழைவுக்கான பதிவுரிமையோடையோ அல்லது இந்த நாட்டிலே பதிவதற்கான பதிவுரிமையோடையோ அவர் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே 2 பேருக்கும் இடையிலே பிரச்சனை வருகின்றது. அது ஒரு வன்முறையாக மாறுகின்றது. அந்த வன்முறையின் காரணமாக அவர்களிடையே பிரிவு ஏற்படுகின்றது. இந்த விடயத்திலே போலீஸ் தலையீடு செய்கின்றது அல்லது சோசியல் ஒர்க்கர்ஸ் தலையீடு செய்கிறார்கள், கவுன்சில் தலையீடு செய்கின்றது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் பிரித்து வைக்கப்படுகின்றார்கள். சட்டம் இதுக்குள்ளே தங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பிக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட துணை, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த பொதுவாக பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த துணை வந்து அந்த துணைக்கு நிரந்தர பதிவுரிமை இந்த நாட்டில் இல்லை என்று சொன்னால் அந்த சாதாரண பதிவுரிமையுடன் தான் அந்த துணை இருக்கின்றது. அந்த சாதாரண பதிவுரிமை என்பது இந்த அவருடைய நாங்கள் பெண் என்று எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அந்த கணவனுடைய விசா காரணமாக அந்த அந்த மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விசாவாக இருக்குமாக இருந்தால், அதாவது கணவன் மனைவியை ஸ்பான்சர் பண்ணி இங்கே கூப்பிட்டு இருக்கிறார், அவருக்கு 2.5 இடங்கள் இருக்கின்றது, இந்த காலப்பகுதிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துவிட்டதுன்னு சொன்னால் இந்த மனைவி தன்னுடைய பிரச்சனையை அறிவித்து அவர் அந்த நிரந்தர பதிவுரிமை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அவர் உடனடியாக என்னென்னு சொன்னால் இந்த கணவனுடன் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவருடைய அந்த விசா கணவனுடைய விசாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் நோ லாங்கர் பார்ட்னர். தொடர்ச்சியாக அந்த கணவனுடைய மனைவியாக அல்லது துணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற சூழ்நிலை உருவான பின்னர் அந்த விசாவிலே அவர் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிக்க வேண்டும், நான் கணவனை விட்டு பிரிந்து விட்டேன், எனக்கு தற்காலிகமாக இந்த என்னுடைய பிரச்சனை தீரும் வரை ஒரு விசாவை தாருங்கள், நான் அடுத்த விசாவுக்கு விண்ணப்பிக்கும் வரை என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பத்தை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் 3 மாதத்துக்கு அந்த விசாவை அரசு ஹோம் ஆஃபீஸ் கொடுக்கும் அவருக்கு. அந்த 3 மாதத்துக்கு அந்த ஹோம் ஆஃபீஸ் கொடுத்தா பிறகு அந்த 3 மாத காலப்பகுதிக்குள் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் திரட்டி அவர் நேரடியாக நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். அவர் இந்த கணவனுடன் இந்த நாட்டுக்குள் வந்து ஒரு குறிப்பிட்ட நினைக்கிறேன் 2-3 நாட்கள் வசித்தால் கூட காணும், அவர் நேரடியாக நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பித்து அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவருக்கு நிரந்தர பதிவுரிமை வழங்கப்படும். இதுதான் நாங்கள் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் விசா ரூட்டுக்குள்ளே அந்த கொடுக்கப்படுகின்ற விஷயம். இப்படி கேசுகள் உங்களுக்கு வந்துருந்துச்சா? நிச்சயமா நான் கணக்க செய்திருக்கேன் அப்படியான விஷயங்கள். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப அந்த
அதுல முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, அந்த கணவன், அதாவது மனைவியை கூப்பிட்டிருக்கிறார், மனைவி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா, அந்த கணவன் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனா இருக்க வேண்டும், அல்லது பிஆர் ஹோல்டரா இருக்கணும், அல்லது அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், அல்லது EU செட்டில்மெண்ட் ஸ்கீம்ல அவர் இருக்கிற ஒரு ஆளா இருக்க வேண்டும், அல்லது ஆர்ம் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் EU ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் இருந்தால் கூட அவர் அந்த மனைவி வந்து அதுக்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இந்த விடயங்கள் வந்து அந்த கணவனுக்கு இருக்க வேண்டும். இப்போ கணவன் வந்து அவர் ஒரு ஸ்கில் ஒர்க்கர் விசால இருக்கிறார், அல்லது அவர் ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறார், அல்லது அவர் வந்து கேர் ஹோம் விசால இருக்கிறார்னு சொன்னால் அவற்றை மனைவி வந்து இந்த செட்டில்மெண்ட் ரூட்டுக்கு போக முடியாது. அதை பலர் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் வந்து அதை பிழையாக விளங்கிக் கொண்டு பிழையான சிந்தனைகளிலே பிழையான நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த கணவன் வந்து தற்காலிக விசாவிலே அசைலத்தை தவிர வேறு எந்த தற்காலிக விசாவிலும் இருப்பார்களா இருந்தால், அல்லது அவருடைய துணை இருப்பார்களா இருந்தால், அவர்களுடைய துணை எக்காரணம் கொண்டும் இந்த செட்டில்மெண்ட் ரூட்டுக்கு அவர்கள் போவதற்கு முடியாது, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூட்டின் அடிப்படையில். இப்ப வந்து ஒர்க் பெர்மிட் டிபெண்டனா இருந்தாலும் முடியாதா? அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதாவது ஒர்க் பெர்மிட் என்பது ஒரு தற்காலிக விசா. அந்த தற்காலிக விசாவிலே அவருடைய அந்த இவரை யார் கூப்பிட்டாரோ அந்த துணை இருப்பாரா இருந்தால் அவர் மற்றவர் அந்த அந்த இதுக்குள்ளே போக முடியாது. அதாவது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் விசா ரூட்டுக்குள்ளே போக முடியாது. நாட்டுக்கு தான் திரும்பி போக வேண்டும். நீங்க சொல்ற சரி, ஏன்னா பிஆர் இருக்கணும், அல்லது வந்து இங்க வந்து நிரந்தர வதிவிடமை இருக்கணும், அல்லது வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். இவர்களுக்கு இப்படி பிரச்சனை வந்து அவர் டிபெண்டன்ட்ல கூப்பிட்டா மட்டும்தான் இந்த வழிமுறை ஒன்று இருக்கிறது. ஓகே, இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த தற்காலிக விசாவிலே இருப்பவர்கள், இந்த நாட்டுக்கே தற்காலிக விசாவிலே வந்தவர்கள் தங்களுடைய கணவனோ அல்லது மனைவியை இந்த நாட்டுக்குள்ளே ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு, அதன் பின்னர் அவர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்பட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ற முறையிலே அவர்கள் விண்ணப்பத்தினை மேற்கொள்வார்களாக இருந்தால் அது வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுவார், அதாவது அந்த கணவனாக இருந்தால் அவர் வந்து பிரிட்டிஷ் நேஷனலாகவோ அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஹோல்டராகவோ அல்லது EU செட்டில்மெண்ட் உள்ள ஒரு ஆளாகவோ அல்லது அகதி கோரிக்கை உடையவராகவோ அல்லது படையினர், அதாவது ஆர்ம் ஃபோர்ஸ்லேயே வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால், அவருடைய துணையார் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பெற்றிருப்பார்கள். மிக நன்றி லோயர் யோகராஜா ஜெயகாந்த். இவ்வளவு நேரம் பல முக்கியமான தகவல்களை நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். மிக நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். மிக நன்றி உங்களுக்கு. மிக்க நன்றி திரையானஸ் அவர்களே. லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கும் இவ்வளவு நேரம் நீங்கள் இதை கேட்டு பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். நண்பர்களே, லோயர் யோகராஜா ஜெயகாந்தோடு நாம் இவ்வளவு நேரமும் உரையாடினோம். பல முக்கியமான தகவல்களை எங்களுக்கு தந்தார். அவருடைய தொலைபேசி இலக்கம் திரையில் இருக்கிறது. அவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அகதி விசா, இமிகிரேஷன் தொடர்பான விஷயங்களை அவரோடு நீங்கள் பேசலாம். மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு விஷயங்கள் வந்து சேரும். கமெண்ட்ஸ்ல நீங்கள் கேள்விகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மிக நன்றி.